2023ல மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டம் நடத்துனாங்க. டிபிஐல ஆமா, வந்து. டிவிஎல் அதுல உள்ளிருப்பு போராட்டம். அதுக்கு பேரு ஒரு சட்டம் போட்டு இது பண்ணீங்க. நேத்து போராட்டம். தூய்மை பணியாளர் சமூக நீதி அது இதுன்னு பேசுறீங்க. தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு காலையிலயும் வலுக்கட்டாயமாக கோட்டை தூக்கிட்டீங்க. முற்றுகையை வந்து கைது பண்ணி அந்த அளவுக்கு ஏத்துறீங்க. அவங்களுக்கு ஆசையா? அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுற அளவு தானே இன்னைக்கு பிரச்சனைகள் இருக்கு. ஆமா. ஒருத்தர் தற்கொலையே பண்ணிட்டாரு. ஏதாவது ஒண்ணு பண்ணீங்களா அதுக்காக? கொஞ்சம் மனசு இறங்குனீங்களா? யார் இதுக்கு மினிஸ்டர்? நேரு. அவரும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல. அடுத்து யாரு? இவரு. சென்னைக்கு இவங்க போட்ட மினிஸ்டர். அவரு எனக்கு என்னன்னு பேசுவாரு. அவருக்கு பார்த்தால் அவர் எப்பவுமே கோவமா தான் இருப்பாரு. அவர் சிரிச்சோ, சாந்தமாக உரையாடியோ நீங்க எங்கேயா பார்த்துருக்கீங்களா? அண்ணனுக்கு பேர் ஆங்கிரி பேர்டுன்னு வச்சிரலாம். ஆங்கிரி பேர்டு. எப்பவுமே ஒரு ஆங்கிரி பேர்டு தான். அப்ப அவரை என்ன பண்ணுவீங்க நீங்க? அந்த ஆங்கிரியிலேயே தான் உங்கள அணுகுறாரு. பேசிட்டு. எங்கள எதிர்த்து பண்றியா? நீ உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு. சமூக நீதி அப்பா. அப்பா தானே அவரு? ஆமா. அப்பா யாருக்கு அப்பா? ராம்கேக்கு அப்பாவா? இவர்களுக்கு அப்பாவா? இதுதான் கேள்வி. அதனால மூச்சு முட்டுற அளவுக்கு மக்களுக்கு பிரச்சனை இருக்கு. கரண்ட் பில்லை பார்த்தா மூச்சு திணறல் வருது. விலைவாசி உயர்வை பார்த்தா மூச்சு திணறல் வருது. அரசு ஆஸ்பத்திரிக்கு போனா மூச்சு திணறல் வருது. வெளியே வந்து ரோட பார்த்தா மூச்சு திணறல் வந்துருது. பஸ்ல போனா மூச்சே நின்னு போகுது.